ஒரு சிறைச்சாலைய மேனேஜ் பண்ண தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி ஒரு நாட்டை செய்ய போகுது அப்படின்னு. நீங்க எங்கள்கிட்ட தாங்க, நாங்க ஆ, எல்லாரும் ஒரு டீமா ஒர்க் பண்றோம். ஆ, இப்ப சரி சரி. டீம்னு சொன்னா இப்ப நாமல் ராஜபக்ச, அவங்கெல்லாம் இப்ப சுமந்திரன், எங்கட லீடர். வண்ணத்து பூச்சிகளைப் போல பறந்து வாழுங்கள், பறந்து திரியுங்கள் சிறை கைதிகளே. கஞ்சா அடியுங்கள், போதைப் பொருளை சப்ளை செய்யுங்கள், டிஸ்ட்ரிபியூட் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு அனுசரணை தருகிறோம் அப்படின்னு சொல்லத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர, எங்க புள்ள எங்க காசுல தான் கஞ்சா அடிச்சிச்சு, ஐஸ் அடிச்சிச்சு, உங்க காசுலயா? அது என்ன, அது உங்க காசு எங்க அவன் சீரழிஞ்சு சின்ன பின்னமாவிக்கிட்டு இருக்கான், நீ என்ன பாய்க்கிற அப்படின்னு தான் கேட்கறதுக்கு இருக்கு, சிந்திக்கணும். கரக்கட்டாக்கு பிணையாமண்டெல்லாம் ஊருக்குள்ள கதை அடிபடும். இல்ல இல்ல இல்ல, பிணை கொடுத்தா அவ்வளவுதான் விஷயம், வேற மாதிரி ஆகிரும். முக்கியமான இன்னொரு ஆடியோ லீக் ஆகியிருக்கு, அதுல பிரபலமான பேர்கள் அடிபட்டிருக்கு. ரணில், நாமல், சுச்சி, சாகல, அப்புறம் சமான் ரத்னபிரி, இன்னும் பல பேர் சிஐடியில் உயரதிகாரிகள் எல்லாருமே இந்த ஆடியோவில் பேசப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு, அதுவா கூட இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்ன மீட்டிங்? ஏன் தெரியாது, நம்ம தமிழ் அந்த பொது மேடை, தமிழர் நீங்க இந்த தமிழ் இந்த பிரச்சனை. இந்த இந்த கதையை விட்டு போட்டு வேறணும், இந்த கதை நிப்பாட்டுங்க, அது வேணாம். என்னடா பேச எடுத்தோடனே வேணா வேணானா சரியா? டீல்ஸான் அது தேவையில்லைன்ற நான் உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை கேட்க அவர் யாரு? அவர் ஆறா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவரைத்தான் எல்லாம் எல்லாம் இப்ப ஒண்ணு கூடி பொது மேடையை போட்டு என்ன நடவடிக்கைகள் இருந்தா, ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் என்ன, தளபதி தளபதி, எங்கள் தளபதி தளபதி. சும்மா இந்த தேவையில்லாத விஷயத்தை எடுக்க வேணாட பாய கிளறி ஒரு உங்களுக்கு அதுல ஒரு நோண்டி நோங்க எடுக்கிறார் உங்களோட பிரச்சனை. இல்ல, நாளைக்கு இவர கூட்டாளி தானே உதய கம்பன் பிள்ளை சொன்னவர், கார்டினலுக்கு தான் 4 தரம் பதவி வாங்கி கொடுத்தவராம் வத்திக்கான்ல கதை. அவர் அவர் அடுத்தவர். இவர் சொன்னோட அங்க வத்திக்கான்ல உதயகம் யோஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட், நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. நாங்களா யாரை ஏமாத்துறீங்க நீங்கெல்லாம்? இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். 2 நாள் ஊருக்குள்ள இல்ல, எவ்வளவு பிரச்சனை நடந்து வச்சு நான் தனியே கிடந்து பட்ட பாடும் கெட்ட கேடும் போதும். அப்ப நிறைய சம்பவம் நடந்திருக்கு, நானும் பார்த்துதான். என்னால முடிஞ்ச அளவு நான் தலைவலியில இருந்து பார்த்தேன். உண்மைக்குமே தலைவலியை பத்தி சொல்லி ஆகணும், ரொம்ப அழகான ஒரு இடம். ஜேசுபி டைமல்லி. ஜேசுபீட்டா ஜேசுபீட்டா வாங்க. எல்லாம் நம்ம உலகளாவிய ரீதியில பறந்து வாழ்ற எல்லாருமே. நீங்க நீங்க தலைவிலைக்கு போனது சரி, நீங்க தலைவிலைக்கு போன அதே ஜெயிச்சு கனடாவில் இருக்கிற அங்கிள் டில்சான் இங்க போனா எனக்கு நானும் ஏறுற மலையிட்டு அங்கிள் அறிட்டேன். சரி, அது எப்படியோ. ஆனா வந்து இப்ப கொழும்புல கால வச்சாதான் நேத்து நைட்ல இருந்தே அந்த மலையக பகுதிகள் மிகுந்த ஒரு மோசமான நிலையில இருக்கு. சீரற்ற காலநிலை, இந்த வானிலை ரொம்ப மோசமாக இருக்கு. வெள்ளப்பெருக்கு, முக்கியமான 6 கல்வி வலயங்கள், பாடசாலைகள் எல்லாம் மூட சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பரீட்சைகள் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேராதனை பல்கலைக்கழகம் ஏற்கனவே டித்வா இந்த சூறாவளியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால இந்த இடங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக கம்பள இந்த இந்த பகுதிகள் எல்லாம் மீண்டும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதலாம் தளம் அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீர் வந்திருக்கு. மகாவலி கங்கை அண்மிச்சிருக்கனால ரொம்ப மோசமான நிலையா தான் இருக்கு. அங்கங்க மண் சரிவுகள். இப்ப இன்னைக்கு பிற்பகல் 3 மணியோட அப்படின்னா இப்ப சரி, ஆல்ரெடி இப்ப கடுகண்ணாவ வீதி, கொழும்பு கண்டி பிரதான வீதியில கடுகண்ணாவ வீதி மூடப்பட்டுருச்சு. ஏன்னா கடுகண்ணாவ அந்த மேடு ஏறும்போது இருக்க அந்த மண் திட்டு வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு பகுதி. அது என்னைக்குனாலும் சரியக்கூடிய அபாயம் இருக்க ஒரு ஏரியா தான் அது. அப்ப அந்த வீதி மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அட்டன் ரூட்ல வந்து கினிகத்தேன பக்கம் வந்து மண் சரிவுகள் நிறைய இடம்பெற்று இருக்கு அங்கங்க ஒரு இடத்துல. அப்படி இருக்கும்போது இந்த வீதிகள், பிரதான வீதிகள்லாம் மூடப்பட்டனால போக்குவரத்து முற்றாக தடையாகி இருக்குது. அதே மாதிரி நீர்த்தேக்கங்கள்ல வான் கதவுகள் எல்லாம் ஒரு சிலதுகள் அதுவாகவே தானாக திறந்திருக்காங்க, சில பேர் திறக்கப்பட்டிருக்கு. இப்படி பல செய்திகள் தான் எங்களுக்கு இந்த வானிலை சம்பந்தமா மலையகத்துல இருந்து இன்னைக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்சான் கழனி ஆற்று பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு வருடங்களும் இந்த துன்பம் பாதிக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மலைய பகுதியை எடுத்துக்கொண்டால் உண்மையில் அவங்களோட அந்த குடியிருப்பு பகுதியா இருக்கலாம். இல்ல நேற்று கூட ஒரு அம்மா ஆள்ற எங்களுக்கு அந்த
இந்த வெள்ளம் வந்தா கூட வீடுகள் கூட ஒரு பெறுமதியா இல்லாம அல்லது ஒரு சரியான ஒரு ஏற்பாடு இல்லாம இருக்கிறது கூட எங்களோட இந்த நெருக்கடி காரணமா இருக்கின்ற மாதிரி அது ஒரு அம்மா. ஆனா இந்த வெள்ளத்துக்கு தாக்கம் குறையல. குறிப்பா நான் நினைக்கிறேன் டெல்சான், நாங்க ஒரு உதவிக்கரம் நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா மக்களுக்கும் இருக்குது என்றால் அந்த மக்கள் நிலைமை இன்றைக்கு மிக மோசமா இருக்குது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் உடனே நாளை நாடாளுமன்றம் கூடுது, அனுரகுமாரவின் பொறுப்பற்ற செயல் வெள்ளம் வந்து விட்டது என்ற ஒரே ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 இடத்துல பார்த்தேன். 2-3 பேர் ஆனா ப்ளீஸ் டெல்சான், இந்த வாழைப்பழத்துல மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்காங்க மக்களுக்கு ப்ளீஸ். அதை அவங்க செஞ்சுட்டாங்க. என்னத்தான் செய்ய. நேற்று வந்து எதிர்கட்சியில் சொல்லியிருந்தாரு, ஒரு சிறைச்சாலைய மேனேஜ் பண்ண தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி ஒரு நாட்டை செய்ய போகுது அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் இப்ப முடிஞ்சிருச்சு. அந்த டாபிக் முடிஞ்சு இன்னையில இருந்து எதிர்கட்சி நீங்க இந்த கடைசி வரிய வாசிக்கல. நீங்க எங்கள்கிட்ட தாங்க, நாங்க எல்லாரும் ஒரு டீமா ஒர்க் பண்றோம். டீம் சொன்னா இப்ப நாமல் ராஜபக்ச, சுமந்திரன், எங்கட லீடர், இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒர்க் பண்றோம். இவங்க நினைக்கிறேன் சிறைச்சாலை கேட்டுக்கிட்ட போய் நிப்பாங்க போல. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ரைட், நாங்க யாரும் பிரச்சனை வராம பாத்துக்கிறோம். குடிச்ச எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. அப்படி ஆமா, எல்லாம் வெளியே போங்க, சுதந்திரம் அரங்க, வண்ணத்து பூச்சிகளை போல பறந்து வாழுங்கள், பறந்து திரியுங்கள் சிறை கைதிகளே, கஞ்சா அடியுங்கள், போதைப் பொருளை சப்ளை செய்யுங்கள், டிஸ்ட்ரிபியூட் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு அனுசரணை தருகிறோம் அப்படின்னு சொல்லத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர. ஒரு அம்மா அந்த மகர ஜெயில் உடைச்ச உடனே ஒரு அம்மா கத்துனா தானே, எங்கட சொந்த காசுல தானே மகன் போதை வஸ்து வாங்குறார், விற்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல வேற கோபம். இந்த ஜேவிபி அரசாங்கம் வந்ததுல இருந்தே எங்க பிள்ளைகளுக்கு சரியான பிரச்சனை. ஓபன் ஸ்டேட்மெண்ட். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல சிறப்பா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த அம்மாவோட நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. பாருங்க, அது என்ன, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இந்த சமுதாயம் அப்படி ஒரு நிலைமைக்கு மாறிடுச்சுன்னா அதுதான் உண்மை. தள்ளிட்டானுங்க, கொண்டு போயிட்டு தள்ளி விட்டானுங்க. அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. தெமட்டகோட பக்கம், இந்த கொழும்பு தெமட்டகோட சரியா, ஊரோட வத்த, தொட்டலாங்க, பேலியே கூட, வத்தலையில இன்னொரு பக்கம் மட்டக்குழி, கிராண்ட்பா, சொய்சாபூர், இப்படி பல இடங்கள்ல இருக்க எல்லாருமே இல்லை, பொதுவா பெரும்பாலான பேரண்ட்ஸோட நிலைமை தான். அவங்களுக்கு செய்ய வழி இல்லை. தன்னோட பிள்ளைகள் போயிட்டு ஐஸ் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் எங்கெங்கே அவங்களுக்கு கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது. காசை கொண்டு போயிட்டு களவெடுத்து ஏதோ திருடி சரி கொண்டு போயிட்டு அப்படி வாங்கிட்டு ஒரு சூழல் இங்க உருவாயிருச்சு. இப்பதான் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்காங்க. ரொம்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு இந்த விஷயத்துல. ஆனாலும் அந்த தாய் என்ன ஆகுது, எங்க பிள்ளைங்க எங்க காசுல தான் கஞ்சா அடிச்சிச்சு, ஐஸ் அடிச்சிச்சு, உங்க காசுலையா? அது என்ன, அது உங்க காசு எங்க? அவன் சீரழிஞ்சு சின்ன பின்னமாவிக்கிட்டு இருக்கான், நீ என்ன வாங்கிக்கிற அப்படின்னு தான் கேட்கறதுக்கு இருக்கு. சிந்திக்கணும், சிந்தனை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. மகையன் அடிச்ச ஐஸ்ல இவங்களுக்கும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதான் சொல்றதுக்கு இல்ல. இது வந்து சில இடங்கள்ல டெல்சா நீங்க மாறி சொல்றீங்க, ஒரு பிசினஸா நடந்திருக்கு. படியங்கள் வந்து வீட்டுக்கு காசு கொண்டு போறோம், இதை வித்து காசு கொண்டு கொடுத்து இப்ப வீடுகள்ல கணக்கு வருமான பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. என்ன டெல்சா ஹரக்கட்டாக்கு பிணையாமண்டெல்லாம் ஊருக்குள்ள கதை அடிபடுது. இல்ல பிணை கொடுத்தா அவ்வளவுதான் விஷயம், வேற மாதிரி ஆகிரும். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல இல்லாம அவரை வந்து அதி உயர் பாதுகாப்புல சிறைச்சாலையில வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இப்போதைக்கு உத்தரவு. அவருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு உள்ளுக்கு சிறைச்சாலையில அவருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. எந்த சிறைச்சாலையில போட்டாலும் அறக்கட்டாவை கடிச்சு குதறதுக்கு இன்னொரு டீம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பகை இருக்கு. பகை இருக்க ஒரு நபர் தான் அறக்கட்டா. அறக்கட்டா சம்பந்தமான ஒரு ஆடியோ, முக்கியமான இன்னொரு ஆடியோ லீக் ஆகியிருக்கு. அதுல பிரபலமான பேர்கள் அடிபட்டிருக்கு. ரணில், நாமல், சுச்சி, சாகல, அப்புறம் சமான் ரத்னபிரி, இன்னும் பல பேர் சிஐடியில் உயரதிகாரிகள் எல்லாருமே இந்த ஆடியோவில் பேசப்படுறாங்க. அந்த ஆடியோ சம்பந்தமா நியூஸ் இன்சைட்ல கொஞ்சம் விரிவா பேசியிருக்கீங்க. நீங்க அதுக்கு வந்தீங்கன்னா அந்த ஆடியோ சம்பந்தமா முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த அறக்கட்டாவோட பல பேர் ஒட்டி உறவாடி இருக்கானுங்க, அதை மட்டும் நல்லா சொல்லலாம். இவனுங்க வாழ்ந்து இருக்கானுங்க. இந்த அறக்கட்டா மூலமாக்குறது மட்டும் ஷுவர் சொல்லிட்டு அந்த ஆடியோ வச்சு சொல்லக்கூடியதா இருக்கு. 2 நாள் உங்களோட கோபத்துல இருக்கிறாங்க நேர்கள். ஏன் 2 நாளா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, காணல டெல்சா. அப்ப இந்த இன்சைட்ல இருக்குது சம்பவம். ஆமா, இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் இன்சைட்ல சம்பவம் பண்றதுன்னு நம்ம சம்பவம் இருக்கிறது வேலை. லேட்டஸ்டா அறக்கட்டா தொடர்பாகவும் அந்த பல விடயங்கள் தொடர்பாகவும் பார்க்கணும்டா அன்பு நேர்களே, இதுல கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் பார்த்தாது. உடனடியா நீங்க ஓடி போங்க டெல்சானுக்கு இன்சைட்டுக்குள்ள. செய்திகளுக்கு அப்பாலுக்கு என்ன தேடுறீங்கன்னு விளங்குது. ஆனா என்னத்தை கொண்டு வரணும் இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணும் வரை முடிவு இல்லை. எனக்கு டவுட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மைக்குமே
இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அதுவா கூட இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்ன மீட்டிங்? ஏன் தெரியாது, நம்ம தமிழ் அந்த பொது மேடை, தமிழர் டெல்சா, நீங்க மக்கள் இந்த தமிழ் இந்த இந்த பிரச்சனை. இந்த கதையை விட்டு போட்டு வேறணும், இந்த கதை நிப்பாட்டுங்க, அது வேணாம். என்னண்ணா பேச எடுத்தோடனே வேணாம்னா சரியா? நீங்க தான் அடிக்கடி ஒரு நபரையே பேசுவீங்க, அவரோட கதையெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க தான் சொல்லுவீங்க. அப்ப இதுலயும் நீங்க சொல்லத்தானே வேணும். ஜனாதிபதிய போயிட்டு சந்திச்சுட்டு வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுத்துருக்காரு. நாங்க 3 விஷயத்தை பத்தி பேசணும், அவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க அதை பத்தி சொல்லத்தானே வேணும். என்னத்த? அந்த கதையை பத்தி இந்த மீட்டிங்ல என்ன ஆரை நடந்தது? பத்தி நீங்க கேக்குறீங்க? ஆரை பத்தி யாரை பத்தி? இந்த கேக்குறீங்க? பொது மேடை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்காக அமைக்கப்பட்ட பொது மேடை, தமிழ் பேரவை. அவங்களுக்கும் இன்னைக்கு அதுக்கு ஜனாதிபதி எந்த அன்றகுமார் பிரச்சனையும் டெல்சா, அது தேவையில்லைன்றா உங்களுக்கு. எந்த பிரச்சனை கேட்க அவர் யாரு? அவர் ஆறா? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவரைத்தான் எல்லாம் எல்லாம் இப்ப ஒண்ணு கூடி பொது மேடையை போட்டு என்ன நடவடிக்கைகள் இருந்தா ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஜனாதிபதி சொன்னாரோ நல்ல விஷயம். இவங்க வந்து பேரவையை பத்தி சொல்றாங்க. அப்ப அதை பத்தி ஐயோ, கதைக்கு இதைத்தானேப்பா நான் நாளும் பொழுது நாட்டு நடப்புலையும் செய்திகளுக்கு அப்பாலையும் காய்ச்சிட்டு இருக்கிறேன். இதை கதைக்கிறது உங்களுக்கு எனக்கு 6 பேரை கூட்டிட்டு போனீங்க. அப்ப 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 அத வீடியோ பாத்துருவோம். அப்ப நம்ம என்னத்த கதைக்க? அப்ப நீங்க இல்ல, அதுல இப்ப எனக்கு ஒரு அன்பர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். அதையும் சொன்னோம், இதையும் சொன்னோம், நாட்டில் இனவாத கருத்துக்கள் இல்லாமல் தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இடையில் கூட்டி இருக்க வேண்டும் என சொன்னார். தமிழ் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு இடையில கவனம்ப்பா, நீங்க கவனமா இருந்து கொள்ளுங்க, உடைச்சிட்டு பிச்சிட்டு போயிடாங்க. என்னடா உண்மையில இப்ப இதுல பாத்தீங்கன்னால் இந்த எனக்கு அதுல நான் தேடுனேன், இப்ப மனோண்ண வாய்ஸ தேடுனேன், மனோண்ணனை காணல். இது வந்து மனோண்ணனை திட்டமிட்டு இவங்க இருட்டடிப்பு செய்யறாங்க. சரியா டில்சா? கடை இதோட சோலி முடிஞ்சு, ஜனாதிபதி சந்திப்பு முடிஞ்சு. ஜனாதிபதி சொன்னாராம், இனவாதம் இல்லாம, இனவாத பிரச்சனைகள் இல்லாம செஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொன்னாராம். இல்ல, இந்த கூட்டு ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு பேசினாரா? சரியா? அடுத்தது இதுல நோக்கம் என்ன? பொதுவாகவே தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டு, இதுல நோக்கம் என்ன? ஜனாதிபதி சொன்னார், நல்ல விஷயம், நான் கெரியா முதலமைச்சர் ஆன ஜனாதிபதி, கெரியா மாநசபை தேர்தலை வையப்பாண்டு. அந்த ஜனாதிபதி மனதுல என்ன ஓடி இருக்கும்? கட்சி தலைவர தோல்வி, நாடாளுமன்றத்துல தோல்வி, உள்ளூராட்சி சபையில சொந்த வட்டாரத்துல தோல்வி, அதுக்கப்புறம் கண்ட எடுத்த எல்லாத்துலயும் தோல்வி. அப்ப இது மட்டும் வெற்றி அளிக்க போகுது. என்ன பிரதர் நீங்க எப்படி? ஆனா ஜீவன் தொண்டமான் அந்த மீட்டிங்கை முடிச்சு வெளியே வந்தபோது சொன்னாரு, அங்க எல்லாருமே நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாருமே நல்லா சிரிச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நல்லா வரவேற்றாரு. நாங்களும் அவரை ரொம்ப நல்லா சிரிச்சு பேசி தான் வந்தோம். ஆனா நாங்க வந்து எதிர்பார்த்த பதில்கள் போதான் தெரியும். ஆனா அந்த இல்ல பாத்தீங்களா, வாய்ஸ் கட் இருக்கு. நாட்டுல இனவாதம் ஏற்படாம பொதுவான பிரச்சனையில ஈடுபடணும். இப்ப விளங்குதா இவர் இந்த கட்சி இந்த கூட்டு உருவாக்குன நோக்கம்? தமிழ் மக்களை பிரச்சனை கதைக்கிறது இல்ல, கூட்டு உருவாக்குனது. தமிழ் மக்களை பிரச்சனையை பற்றி கதைக்கிறது இல்ல, தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமா அங்க போயிருந்து கதைக்கிறது இல்ல. இவருக்கு இப்ப பிரச்சனை இந்த போரிடத்துல எல்லாம் இப்ப என்ன சொல்றேன், இந்த கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளை, சாவீட்டுல நான் தான் பிணம், எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கணும். இப்ப இவர பிரச்சனை வந்து தான் ஒரு அட்டென்ஷன் வேணும், இப்ப என்ன? இப்ப பாருங்க, தமிழ் தேசிய பிரச்சனையை மறந்து நாட்டு பிரச்சனையிலே நீங்க அக்கறை செலுத்தணும் ஜனாதிபதி சொன்னாராம். ஜனாதிபதி இப்ப இனி என்ன நடக்கும்? இப்ப ஒரு பயிலத்துக்கு இப்ப நேற்றெல்லாம் எனக்கு ஒரு அன்பர் சொன்னார் வந்து, நேற்று இந்து கல்லூரியில நிகழ்வு எங்கட இதுல லைவ்ல நம்முடைய பீஸ்மர்கள் விட்டது அவர்தான் அர்ச்சுனாவை கதாநாயகனாக்கியது. உளவி போயிட்டார், ஒரு பீஸ்மர் இருந்தார், உளவி போயிட்டார். அவர் இருக்க பேசணும்னு ஆசைப்பட்டார், உளவி போயிட்டார். நானா நீயா தலைவர் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்றைக்கு பதில் செயலாளராக ஏற்றுக்கொண்டால் சமூகம் இது பெரும் முட்டாள் சமூகம். ஒரு தமிழ் தேசியம் பேசுற கட்சியில சீரழிவு, பதில் செயலாளர் பதில் தலைவரால இயக்கப்படுற சீரழிவு தான் இந்த ஒரு வைத்தியர் என்ற நியமனம் என்று யாழ் பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளர், கல்வியல் துறையில விரிவுரையாளர் சர்வானந்தா மிக காரசாரமா மேடையில கிளிக்கிறார். நீங்க இளைஞர்களை குற்றம் சாட்டாங்க என்று கிளிக்கிற, இதெல்லாம் இவருக்கு விளங்காது. இப்ப உண்மையா சொல்ல போனா, இப்ப நான் இதுல தயவா தமிழ் மக்கள் சார்பில் ஒரே கோரிக்கை என்னன்னு சொன்னார், சுமந்திரன், நீங்க தமிழ் மக்களை பற்றி கலைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இது. ஏனென்று கேட்டார், நீங்க இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க தென்னிலங்கை அரசியல் இன்றைக்கு என்ன சொன்னார், நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்ல ஈடுபாடு காட்டுங்கன்னு ஜனாதிபதி ஆலோசனை சொன்னாரா? இப்ப லீடர் அடிப்பார் இன்றைக்கு நாளைக்கு, நான் கதைத்தேன். கிட்டத்தட்ட இது ஒரு என்ன சொல்ற, உண்மையில இப்ப டில்சா நீங்களும் தான் இப்ப புது ப்ரோ, இப்ப சில பேரை பாத்தீங்கன்னா புதுசா இன்னும் ஒரு கிளப்புகள் தொடங்கினா என்ன செய்யறேன், ஒரு மீட்டிங் அப்படி இப்படி போய் வர, இதோட இது சரி.
அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிச்சு. இன்னொன்னு அதுல இருக்கு, ஒரு நல்ல இல்ல தமிழ் இன்னொன்னு மக்களுக்கு இருக்கு, என்ன இன்னொன்னு பிரயோசனம் இருக்கு, வந்து இன்னொன்னு பேலன்ஸ் இருக்கு. தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி அவங்கட தமிழ்நாடு கூட்டம் போகணும். நடந்தண்டைக்கு நான் என்ன சொன்னேன் டேல்சான், நான் என்ன சொன்னேன் அவங்களோட கூட்டம் நடந்தண்டைக்கு ம். இந்த இந்த தமிழ் படக்குழுவுற விடயத்துல கஜேந்திரகுமார் ஒரு குழுவா சென்று தமிழ்நாட்டுல கணக்கெடுத்துல போனவர் தானே. ஆமா. இப்ப நான் நினைக்கிறேன் அயல் நாட்டோடு நாங்க பேச போறோம்ண்டு இந்த படக்குழு ஒரு ஷூட்டிங் நடத்த போகுது சரியா. ம். அதுல என்ன இப்ப எப்படி இது நடத்துறது சாத்தியம் என்றால் இவங்க யாரு முஸ்லீம் லீக் இப்ப விஜயோட இருக்குது, ம். அவங்களுக்கு ஒரு அமைச்சும் கொடுத்திருக்கிறாங்க. ம். அவர்கள் வந்து ரவுஃப் ஹக்கீமோட மிக நெருக்கமானவர் அப்போ சரி. சரியா. இப்ப கஜேந்திரகுமார் போக்குள்ள அதுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பல அவங்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துல சந்திப்பு மற்றது பல விடயங்கள்ல உதவியா இருந்தது. இவங்கள் இப்போ ஒரு அறிக்கை விடுவாங்க, நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் தொடர்பில் அயலகத்துக்கு தெளிவுபடுத்த போறோம் என்று லீடர் ஒரு ம். பேஜ் ஒன்று கொடுத்துட்டு லீடர் குரூப் ஒன்று போகுது. அப்படியே ஒரு மாதத்துக்குள்ள இந்த படம் ஏன்னா பிடிப்பு ஒரு நடக்கும். போயிட்டு சந்திச்சுட்டு வந்துருந்தாங்கடா. லீடர் போய் வந்தவர் ஒபிஷியலா இப்ப என்ன செய்வாருண்டா லீடர் அவங்க அடிக்கிறாங்க முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து அவர்களுக்கு கூடாக இந்த சந்திப்பை தயார்படுத்தணும்னு இப்ப 2 குழு போ. மாண்புமிகு இவங்க முதலமைச்சர் சொல்லுவாங்கன்னா விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான எல்லா பிளானும் ரெடி. இவர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னா அவங்க வந்தது வடக்கு கிழக்கு குழு, நாங்க ஓல் ஸ்ரீலங்கா, ஓவரால் நாங்க பெரிய குரூப். பெரிய நீங்க பாருங்க இது அறிவிப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சந்திப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அதையும் மிக விரைவில் சாத்தியப்படுத்தலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். போவாங்க IULM கூடாதான் இவங்களோட அப்ரோச் பண்ணுவாங்க சிஎம் சந்திக்கிறது. லீடர் போயிட்டு வந்துட்டாரு, வேலையை கொடுத்துட்டாரு லீடர். ஆனா இவங்களும் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வார காட்டி இது வந்து தொடரும். இது என்ன பிரச்சனை, கஜேந்திரகுமார் போய் சந்திச்சதுக்கு பிறகு இப்ப இவர் சுமந்திரன் வடிவா காய் நடத்துவார். இப்போதான் சொல்ல போனால் சுமந்திரன் அந்த அஜெண்டாவை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒவ்வொரு சூழ்நிலையில இப்ப மாவயிர பலவீனப்படுத்துறதுக்கு ஸ்ரீதரனை பயன்படுத்தினார், ஸ்ரீதரனை பலவீனப்படுத்துறதுக்கு அங்க இன்னும் ஒரு தரப்பை பலப்படுத்தினார். இப்படி அவர் அந்த அஜெண்டா இப்ப இது கடைசியா என்ன பிரச்சனைனால சங்கரி ஐயா சூரியனுக்குள்ள இருக்கிற மாதிரி இவர் மோடி இல்லாத வீட்டுக்குள்ள இருக்க போறாரு. சரி நீல்சா, இந்த இதுகளை எல்லாம் கழிச்சு சும்மா இந்த தேவையில்லாத விஷயத்தை எடுக்க வேணாட பாய கிளறி ஒரு உங்களுக்கு அதுல ஒரு நோண்டி நோங்க எடுக்கிறார் உங்களோட பிரச்சனை. சரி நீங்க தானே ஹைலைட் பண்ணுவீங்க. சரி சரி. இப்ப என்னன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம நாட்டுல அதிகமா பெரும்பான்மையா வரி செலுத்துறது யாருன்னு தெரியுமா? நம்ம நாட்டுல அந்த சிங்களவர்கள் அப்படின்னு சொல்ற சிங்களவர்கள். இப்ப என்னன்னா சிங்களவர்கள் கட்டுற நீங்க சொல்றது விளங்குது. அடுத்தவர் பாஸ்போர்ட் மாஃபியா வரைஞ்சிட்டு வர்றவர் அவர் சொல்றாரு இந்த நாட்டில் பாருங்க எங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல் மானமும் மசிரும் இருக்குது, அங்க ரெண்டுமே இல்ல, வரைஞ்சிட்டு வந்து வைக்கணும். பாருங்க ஒரிஜினல் பாத்துக்கங்களாப்பா, ஒரிஜினல். அங்க ஒரு பக்கம் கூடி இன்னொரு பக்கம் குறைஞ்சு வரைய உண்மையா ஒரு மனுஷன் என்றால் அவனுக்கு மானவம் இருக்கணும் மசிரும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத ஆள் தான் அந்த அதான் பிரச்சனை. இப்ப ஆள் என்ன சொல்லுதுன்னா இந்த நாட்டுல பெரும்பான்மை இனத்தவர்கள் சிங்களவர்கள் கட்டுற வரிப்பணத்துல தமிழர்களுக்குடைய பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். குறிப்பா செம்மணி விவகாரம், செம்மணி புதைக்குழிய வந்து சிங்களவர்களுடைய பணம், சிங்களுடைய வரிப்பணத்துல தான் இவங்க அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு விமலை, தும்முள்ள விமலை கேட்டிருக்கார். பாத்துக்குங்க என்ன கருத்து உங்களோட. இது இந்த கருத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், என்ன டிசைன்ல சொல்லலாம்? என்ன டிசைன்ல சொல்லலாம் என்றால் அந்த சாக போறவனுக்கு வந்து அந்த இறக்கும் தருவாயில வந்து வாயில புலம்புவாங்க, என்ன சொல்ல அந்த மறதி அப்படி இப்படி என்று நினைக்கிறேன். அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரோ தெரியாது. அதோட இவருக்கு ஃபாதர்ஸோடய கொஞ்சம் கோபம். சரியா, அருட்தந்தையர்கள் அவர் சொல்றாரு, அந்த கருத்துல சொல்றாரு, இந்த செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்போது தீவிரப்படுத்திருக்கிற நிலையில அதற்கு நீதி கோரி கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். இலங்கை குற்றங்கள் நிறைந்த ராஜ்யம், இங்கு யுத்த குற்றங்களும் இனவழிப்பும் இடம்பெற்றுள்ளன என்று சர்வதேச அரங்குக்கு காண்பிக்கும் செயற்பாடுகளை இந்த அருட்தந்தையர்கள் செய்யறாங்கன்னு திரும்ப திரும்ப இந்த அருட்தந்தையர்கள் மீது இனவாதத்தை கட்டுவிழ்த்து விடும் இந்த விமல வீரவன்சையை பற்றி மக்களே கருத்து என்ன கீழே எடுத்துங்க.
நான் இல்ல நாளைக்கு இவர கூட்டாளி தானே உதய கம்பன் பிள்ளை சொன்னவர் கார்டினலுக்கு தான் 4 தரம் பதவி வாங்கி கொடுத்தவராம் வத்திக்கான்ல கதை. அவர் அவர் அடுத்தவர். இவர் சொன்னோட அங்க வத்திக்கான்ல உதயகம் யோஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாங்களா யாரை ஏமாத்துறீங்க நீங்கலாம். நீங்க தொடர்ந்து வந்து ஒரு ஆளா குறை சொல்ற நீங்க. யார் நான் அவர்ல இப்ப ஒரு ஃபேனா மாறி எங்கட சீலே என்ன சொல்லிருக்கு தெரியுமா? கடமையை சரிவர செய்யாமல் எஸ் சார் ஓகே சார் டில்சான் எஸ் சார் ஓகே சார் என்று ஆட்சியாளருக்கு வசைபாடியதன் கர்மாவையே பூஜித்த ஜெயசுந்தர தண்டனையாக அனுபவிக்கிறார். அப்ப ஆருக்கு எஸ் சார் ஓகே சார் அடிச்சவர்? இவர் பங்காளிகளுக்கு தானே. அவங்களே தான் அவங்களுக்கு எஸ் அடிச்சது தான். இப்ப இவர் சொல்றபடி பார்த்தா அப்பாச்சி கோட்டா இவங்கள தானே பசில் அவங்கள தானே எஸ் சார் ஓகே சார். ஆமா அவ்வளவுதான். அந்த அவங்களுக்கு தண்டனை கொடுத்த சரியா? உண்மையில பௌத்த துறவியோரால் மரண தண்டனையை முதல் முறையா இலங்கையில் ஆதரிச்சிருக்கிறார். உண்மையை வரவேற்கத்தக்க கருத்து. ஆனா இன்னைக்கு முக்கியமான ஒரு சந்திப்புகள் நடந்திருக்கு. என்ன சந்திப்புன்னு சொன்னா ஐயோ அது முக்கியமானதுன்னு சொல்றதை விட எதுக்கு எடுத்தாலும் இப்ப அங்க போற ஒரு பழக்க வழக்கம் நம்ம எந்த அரசாங்கத்துக்கும் இருக்குதானே. அப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு அமைச்சர்களான நலிந்த ஜெயதிச அர்சுன நாணயக்கார நீதியமைச்சர் ஆகியோர் அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க தேரர்களை சந்தித்து இந்த நீதிபதிகளுடைய வயதிலை நீடிப்பு இந்த பதவி காலம் நீடிப்பு சம்பந்தமா பேசி தெளிவுபடுத்தி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரைட், அது ஒண்ணு. அவங்க வந்து சொல்றாங்க இவங்க எல்லாம் விருப்பம் அப்படின்னு. இங்க மறுபக்கம் பார் அசோசியேஷன் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலை நீடிப்பு தொடர்பில் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வது பொருத்தமற்றது என கூறி 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களால் ஜனாதிபதி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் தமக்கு தெரிவித்ததாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கார். அவர் சொல்றாரு மகாநாயக்க தேரர்கள் விருப்பம். இங்கே இவங்க 2 அமைச்சர்கள் 2 பேரும் போயிட்டு பதைய சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க நல்லா செய்யுங்க ஆசீர்வாதம் வாழ்த்து வாங்கிட்டு வராங்க. என்ன நடக்குது? இல்ல சீலரட்னர் தேரர் கருத்து மிக நீங்க உன்னிப்பா அவதானிக்கணும்னு சொன்னால் அவர் கிட்டத்தட்ட கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார். இந்த மரண தண்டனை அவதரிச்சிருக்கிறாருன்னா அந்த நீதிபதிகளோட வயது இல்ல அதிகரிப்பு சம்பந்தமா மல்வத்த அஸ்கரிய போடுறதுக்கு தெரியாமல்ல முதல்ல அவங்க அதுக்கு முதல் ஜனாதிபதிக்கு ஒரு விசேட கடிதம் எல்லாம் கடந்த காலத்துல எழுதுறவங்க. அவங்க எழுதலைன்னா அவங்களும் கிரீன் சிக்னலா தான் இருக்கு. எதிர்கட்சி ஒன்றிணைந்த கனமே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் விடயத்தை அரசாங்கம் வெற்றி கண்டது சண்டே டைம்ஸ்ல லீட் நியூஸ். சண்டே டைம்ஸ் வந்து லீட் நியூஸ் அடிச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்ததன் விளைவுதான் இது. ஏன்னு சொல்லுங்க எதிர்கட்சிகள் என்று சொல்லி இப்ப சஜித் பிரேமதாசா உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் புத்தக வெளியிட்டுக்கும் போறார், எதிர்கட்சிகளோட இருக்கிறார், நாமலையும் சந்திக்கிறார், எல்லாரோடையும் சந்திக்கிறாருன்னா இந்த எதிர்கட்சிகள் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த நீதிமன்ற விவகாரங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அது மற்றது இன்னும் ஒன்று பார்த்திருப்பீங்க டெல்சான், அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சதி ஒன்று இடம்பெற செய்தி ஒன்று. அது ஒரே ஒரு புகைப்படம் தான். அந்த இடத்துல வந்து ரஜீவ் அமரசூரிய இருக்காரு, அங்கிட்டு இவங்க எல்லாம் லீடர் யாரு ரணில் விக்ரமசிங்க, ஆனா அவரோட கையில ஏதோ வச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன, அது உண்மைக்குமே இந்த பிக்கு எங்க லீக் ஆகிச்சு, எங்க இந்த சந்திப்பு நடந்திருக்குங்கிறது தெரியாம இருக்கு. இப்ப இதை வச்சுதான் நிறைய கதைகள் சொல்லப்படுது. இதுதான் பின்னால நடக்கிற சதி, அந்த சதி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கதைகள் இருக்கு. அதை கொஞ்சம் நாங்க உறுதிப்படுத்துறத நம்ம. அதை விட நேற்றும் கொழும்புல ஒரு பகுதியில வந்து முக்கிய சட்டத்தரணிகள் தமிழ் பேசும் உலகத்தில் இருக்கக்கூடிய சதி கோட்பாட்டோட பயணிக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய மற்றும் சட்டத்தரணிகள் ஒரு சிலர் வந்து மிக முக்கியமான கலந்துரையாடல் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த கலந்துரையாடல்கள்ல பலர் காணொலி வழியாகவும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கட்சியில செயலாளர் நாயகம், இன்னொரு கட்சியில பதில் செயலாளர், ஒரு செயலாளர் நாயகமா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் யோசிக்கிறாங்க என்று சொன்னால் ஒரு பாரிய ஒரு போராட்டம் ஒன்றுக்கு ஒரு முயற்சி ஒன்று, ஒரு முடக்க போராட்டம், ஒரு எப்படியாவது இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். டெல்சான் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சொற்ப நேரத்துல எங்களோட பின்னூட்டங்களையும் பார்த்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் வணக்கம், உங்கள் இருவரின் சிரிப்பு இந்த நாட்டு மக்களின் கண்ணீர் கதை போல் இவ்விருவருக்கும் மேலான ஒரு இருவர் இருப்பார், அவரையும் மிக விரைவில் உள்ளே போட்டு அடுத்த கட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் சிங்கப்பூரை போல் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாடு நிச்சயமாக நீதித்துறை அவமதிப்போருக்கு எதிராக சட்டம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏகோடிக்கு இறைவன் நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும், இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கணும் நமக்கும் நம் நாட்டுக்கும் இளம் சமுதாயத்துக்கும். அரசன் அன்றறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று
நாங்களும் இயற்கையும் இறைவனின் அருளால நம்புறோம். தொடர்ந்து நில்சன். இலங்கை சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதால் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஆரோக்கியமான பயிர் வளர தேவையற்ற களைகளை பிடுங்க வேண்டும். நம் நாடும் அதேதான். உண்மையில நல்ல கருத்து. நெற்களுக்குள் களைகள் முளைக்கின்ற போது அவைகள் அகற்றப்பட வேண்டும். அந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்ள உங்கள் நியூஸ் கேட்டால் தான் மனதுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. நன்றி அன்பரே, நாங்களும் உங்களை சந்திக்கிறதுலாம் எங்களுக்கு மகிழ்ச்சி. உண்மைக்கு சொல்லணும், புத்தளம் தலைவில பகுதியில அங்க நிறைய சிறு வியாபாரிகள் கூட கேட்டாங்க, நம்ம நிகழ்ச்சி பாக்குறாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இங்கேயும் பாக்குறாங்களா அப்படின்னு உங்களையும் கேட்டதை சொன்னாங்க. தலைவிலையில அந்த கண்ணாடி விற்கிறவங்க அண்ணாமாரெல்லாம் நிறைய பேர் முஸ்லீம், அதுவும் சகோதர மொழி பேசுறவங்க தலைவில சர்ச்சுக்கிட்ட வந்திருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர். அவங்களாம் சொல்றாங்க, பார்த்தோன்னே அடையாளம் கண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க. எல்லாம் பாதுகாப்பா இருங்க. இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம். வெதர் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்தும் லங்காஸ்டோடு இருந்துங்க. நன்றி, வணக்கம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.